தேமுதிகவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மீறப்பட்டதுன்னு புருவானும். ஓவரலாக சொன்னால் பார்த்தாது. இப்போ அண்ணி வந்து எந்த கணக்கில் சொன்னாங்கிறது அவங்க தான் சொல்லணும். ஏன்னா அவர் ரொம்ப தெரியல நாங்கள் என்னைக்கா சொன்னோமா அப்படின்றார். அப்போ எந்த கணக்கில் சொன்னாங்கன்னு புரிய நம்ம வந்து ஒரு யூகிக்கிறோம். அவ்வளோ அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து சொன்னா தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, அவர் சொல்லாமல் எப்படி இந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஆனால் உங்களுடைய யூகத்துக்கு அவர் இரையாக முடியாது. அப்போ நவ் இந்த பாலிசான் அன்னிஸ் கோட் இப்போ அவங்க அதை ப்ரூவ் பண்ணணும். அவங்க ப்ரூவ் பண்ணால் தான் நிற்கும். ஆனால் பாமக ஆல்ரெடி வந்து சம்மதிச்சிட்டாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க வந்து ஏடிஎம்கே கூட போகிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் நெகட்டிவாக இல்லை. அவங்களுக்கு திமுக வீழ்த்தணும், 4 எம்பி கிடைக்கணும். வெறும் பாஜகவோட சேர்ந்திருக்க விட சட்டமன்ற தேர்தலை பொறுத்த அளவுக்கு ஏடிஎம்கே கூட சேர்ந்திருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஆதாயமாக தான் இருக்கும். அதனால ஏடிஎம்கே கூட பாமக கூட்டணி போகுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதில் வந்து எங்க எப்படி ஆயிட்டீங்கன்னு சொல்றதுல 2024 அன்னைக்கு ராத்திரி மிட் நைட்டில் தான் அக்ரிமெண்ட் நடந்துச்சு. ஸோ அன்னைக்கு காலைல வரைக்கும் அவங்க ஏடிஎம்கே கூட பேசிட்டு தான் இருந்தாங்க. அப்போ வந்து இவங்க போயிடுவாங்களா அப்படிங்கிற கவலைப்படல, போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கும் இதற்கும் நேரடி தொடர்பு இல்லை. பாமகவும் விசிகவும் தான் நீங்கள் இடத்துல இருக்க முடியாது. பாமகவும் தேமுதிக இருக்கலாம், அது வந்து பிரச்சனை. அதெல்லாம் முன்னாடி முடிஞ்சு வச்சு. இப்போ வந்து அந்த கான்ஃபிளிக்ட் யார் பெரிய ஆதாயம்னா பாமக தான் பெரிய ஆதாயம் அதிமுக. அதனால ராஜ்யசபா சீட்டை பாமக கொடுத்தா தேமுதிக வெள்ளத்தில் ஏறலாம். பாமகவா தேமுதிக இது ஆதாயம் கேட்டால் நான் தனி விவாதமா வேற சொல்லுவேன். இப்போ வந்து அவருடைய கணக்கு அப்படிதான். பாமகக்காக தேமுதிக வெள்ளத்தில் தான் உங்களுக்கு தோணல அப்படி நான் நினைக்கல. திமுக வந்து மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த ப்ராமிஸ் வந்து ரிட்டர்ன் இல்லைனா கூட அதை கீப் அப் பண்றாங்க. அது வரப்போற ராசிபால கமல் கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. இல்ல சொல்லப்படுது 2025 மக்களவையில் உங்களுடைய குரல் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அதுவா தான் இருக்கும். சொல்ல முடியாது. எது நாளைக்கு ஸ்டாலின் வந்து நாங்கள் சொன்னமாண்டாருன்னு என்ன செய்வீங்க?